இது ஆவடியோட டெவலப்பிங் ஏரியாவில் தான், ஆவடி கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் நம்மளோட சிஎம்டிஏ சைட்டு இருக்குதுங்க. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக இது 4வது கிலோமீட்டர். சிங்கிள் பெட்ரூம் வீடு வேணும்னா உங்களுக்கு 30 லட்ச ரூபாய்க்கு பண்ணி தரலாம். டபுள் பெட்ரூம் வீடு வேணும்னா 35 லட்ச ரூபாய்க்கு பண்ணி தரலாம். நீங்கள் பிளாட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 4 மாதத்தில் உங்களுக்கு வீடு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணலாங்க. திருப்பதி போகிற மெயின் ரோடு இதுதான். அதாவது திருவெற்றியூர், வானகரம் இங்கேருந்து போகிறவங்கெல்லாம் இந்த ரோடு வழியாக தான் திருப்பதிக்கு போகிற மெயின் ரோடு. அதில் ஆன் ரோடு சைட்டுங்க. பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆவடியிலிருந்தும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, பட்டாபுரத்துலேருந்தும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, உண்மைக்குமே வந்துருச்சுங்க. நவம்பர்லேருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. சென்னையோட 2nd டைடல் பார்க் பட்டாபுரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர். சைட்லேருந்து பார்த்தாலே தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். இதில் ஒரு கோடு டிஸ்பிளே ஆகும். அந்த கோடு நம்பரை சொல்லி நீங்கள் என்னையை வந்து மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணதை விட இன்னும் சில ஸ்பெஷல் ஆஃபர்ஸை பண்ணித்தரேன். ஃபேமிலியாக வாங்க. வணக்கம் நேயர்களே. சென்னையில் ஆவடி கார்ப்பரேஷன்ல ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வீட்டு மனைகள் மற்றும் தனி வீடுகள் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுமா? தமிழ்நாட்டோட 8வது பெரிய கார்ப்பரேஷனில் இருக்கோம், ஆவடி கார்ப்பரேஷன். ஆமாங்க, நிஜம்தான். இந்த ஜனவரி 5லேருந்து சென்னையோட ஆவடி வந்து தமிழ்நாட்டிலே 8வது மிகப்பெரிய கார்ப்பரேஷனாக ஆயிடுச்சுங்க. எதனாலன்னா இது கார்ப்பரேஷன் 2019 ஆயிடுச்சு. இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா போரூர், காட்டுப்பாக்கம் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் வரைக்கும், வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அது வரைக்கும், இந்த பக்கம் திருநின்றவூர் நெமிலிச்சேரி அது வரைக்கும், பூந்தமல்லி, திருவேற்காடு, அயப்பாக்கம் எல்லாமே ஆவடி கார்ப்பரேஷனில் இணைஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ மொத்தம் மக்கள் தொகை, ஆவடியோட மக்கள் தொகை 10 லட்சமாக ஆயிடுச்சுங்க. தமிழ்நாட்டோட 8வது மிகப்பெரிய கார்ப்பரேஷன் ஆவடிங்க. இப்போது சென்னை ஆவடி. இங்கேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டரில் சென்னையோட 2nd டைடல் பார்க் பட்டாபுரம் இருக்குதுங்க. இதே ரோட்டில் போனீங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்க்க போட நம்ம க்ரூஸ் ஹவுசிங்கோட சைட்டு கரெக்டாக 4 கிலோமீட்டர். இதை கை காட்டுறேன் பாருங்கள். இது வழியாக போனீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுங்க. எவ்ரி 5 நிமிஷம் சென்ட்ரலுக்கு ட்ரெயின் இருக்குங்க. இங்கேருந்து நம்ம சைட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குங்க. எப்படி நம்ம சைட்டுக்கு போகணுங்கிறத வழி சொல்லிடுறேன். ஆவடி கார்ப்பரேஷன் இதில் ஒரு 400 மீட்டர் போனீங்கன்னா ஆவடி காமராஜர் நகர். காமராஜர் நகரே 2.5 கிலோமீட்டருங்க. 50 வருஷமாக இருக்குது ஆவடி காமராஜர் நகர். ஆவடி காமராஜர் தாண்டினோடனே விஜிவி நகர், அப்புறம் அருணாச்சல நகர், அப்புறம் தனலட்சுமி நகர், அதுக்கடுத்து ஆயில்சேரி. அங்கே தாங்க நம்ம சைட்டு இருக்குது. 4 கிலோமீட்டருங்க. பைக்கில் போனால் 7 நிமிஷம், பஸ்ஸில் போனால் 10 நிமிஷம். இது ஆவடியோட டெவலப்பிங் ஏரியாவில் தான், ஆவடி கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் நம்மளோட சிஎம்டிஏ சைட்டு இருக்குதுங்க. வாங்க நம்ம சைட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஆவடியில் அமைஞ்சிருக்கிற கிருஷ் ஹவுசிங் நிறுவனத்தோட நியூ சைட்டுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். மனைப்பிரிவோட சிறப்பம்சங்கள் பற்றி அந்த நிறுவனத்தோட சீனியர் டைரக்டர் திரு குமரேசன் அவர்களிடம் அடுத்ததாக கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குமரேசன், சீனியர் டைரக்டர் கிருஷ் ஹவுசிங் ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆவடி காமராஜர் நகர் அருகில் அமைந்திருக்கிற மிக கிராண்டான ப்ராஜெக்ட்டுங்க. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக இது 4வது கிலோமீட்டர். மொத்தம் இதில் 84 பிளாட் இருக்குங்க. இதோட அளவுகள் பார்த்திங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட்டுகள் இருக்குது. வடக்க, தெற்க, கிழக்க 800 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட் இருக்குங்க. 900 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட் இருக்குது. இல்லை எனக்கு பெரிய பிளாட்டாக வேணும்னா நீங்கள் 2 பிளாட்டாக எடுத்துக்கலாம். இல்லாட்டினா நமக்கு பக்கத்தில் ஃபேஸ் 1 இருக்குது. ஃபேஸ் 1ல் 1500லேருந்து பிளாட்ஸ் இருக்குது. 1500, 1800, 2000, 2500 அந்த மாதிரியான பிளாட்ஸ் இருக்குங்க. இது பர்டிகுலராக சிஎம்டிஏ ஆஸ் வெல் அஸ் ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ஏரியாவில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற டெவலப்மெண்ட்கள் பற்றி திரு குமரேசன் அவர்களிடம் அடுத்ததாக கேட்கலாம். இது ஆன் ரோடு சைட்டுங்க. 15 ஏக்கரில் மொத்தம் ஃபேஸ் 1ஐயும் சேர்ந்து இது 280 பிளாட் இருக்கிற மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் ரோடுங்க. பருத்திப்பட்டு டு பட்டாபுரம் போகிற மெயின் ரோடு. 50-60 வருஷமாக இருக்கிற ரோடுங்க. திருப்பதி போகிற மெயின் ரோடு இதுதான். அதாவது திருவெற்றியூர், வானகரம் இங்கேருந்து போகிறவங்கெல்லாம் இந்த ரோடு வழியாக தான் திருப்பதிக்கு போகிற மெயின் ரோடு. அதில் ஆன் ரோடு சைட்டுங்க. பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆவடியிலிருந்தும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, பட்டாபுரத்துலேருந்தும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்மளோட சைட்டு பார்த்திங்கன்னா சென்டராக இருக்குங்க. சென்டர்னால் என்ன சென்டர்? உங்களுக்கு மெட்ரோ இருக்குங்க. பூந்தமல்லியிலேருந்து
உங்களுக்கு பூந்தமல்லியிலேருந்து ஆலந்தூர் போகிற மெட்ரோ ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க. ட்ரையல்லாம் பார்த்துட்டாங்க. இன்னும் 6 மாதத்தில் ட்ரெயின் ரன் ஆக போகுது, ஏர்போர்ட் வரைக்கும் சரி, பாரிஸ் வரைக்கும். இந்த பக்கம் போனால் 4வது கிலோமீட்டரில் உங்களுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து அப்படியே பெரம்பூர், வில்லிவாக்கம், பாடி, அம்பத்தூர், அப்படியே ஆவடி, அப்படியே திருப்பதி, திருவள்ளூர் போகிற ட்ரெயின் ரூட்டு இருக்குங்க. பழைய ட்ரெயின் யூனிட் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுப்பட்ட இந்த ஏரியா தான் கடந்த 4 வருடங்களாக மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிட்டு இருக்குது. என்ன ரீசன் தெரியுங்களா? இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா இங்கேருந்து 10 நிமிஷத்தில் பூந்தமல்லி போய் மெட்ரோ பிடிச்சிடலாம். ஃப்யூச்சரில் பூந்தமல்லி போனால் தான் ஃப்யூச்சர் 2030 வர பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு மிகப்பெரிய ஈஸியாக இருக்கும், சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் யூனிட் ட்ரெயின் நீங்கள் இந்தியாவோட எந்த மூலைக்கும் இங்கேருந்து போகலாம். ஏன்னா சமீபத்திய மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பெரம்பூர் வந்து சென்னையோட 4வது ரயில்வே டெர்மினஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2 டேஸில். ஸோ நார்த்து, திருப்பதி, பெங்களூர் போகிற ட்ரெயின் எல்லாம் இங்கே நம்ம இப்போ இங்கே இருக்கிற ட்ரெயினை பிடிச்சி பெரம்பூர் போயிட்டு அங்கேருந்து போர்டு பண்ணிக்கலாம், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லாம். அப்புறம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, உண்மைக்குமே வந்துருச்சுங்க. நவம்பர்லேருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. சென்னையோட 2nd டைடல் பார்க் பட்டாபிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர். சைட்லேருந்து பார்த்தாலே தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா பெங்களூர் ஹைவேயும் தெரியும் சைட்லேருந்து பார்த்தா. ஸோ எல்லாத்துக்கும் சென்டராக இருக்குது சைட்டு. இந்த மனைப்பிரிவில் நீங்க வீட்டு மனையாகவும் வாங்கலாம். நீங்க விரும்பினா பில்டர் தரப்பிலேயே தனி வீடாகவும் கட்டி தராங்க. நீங்கள் பார்க்குறது அரை கிரவுண்டில் நம்ம சைட்டில் கஸ்டமராக கட்டின வீடுங்க. இது 30க்கு 40 அளவுள்ள வீடு. இது இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 60 லட்ச ரூபா ஆச்சுங்க. அரை கிரவுண்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் வீடு கட்டியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வீடுங்க. இது லேண்டோட அளவு வந்து 687 ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்ட் ஏரியா. இதில் உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு வேணும்னா உங்களுக்கு 30 லட்ச ரூபாய்க்கு பண்ணி தரலாம். டபுள் பெட்ரூம் வீடு வேணும்னா 35 லட்ச ரூபாய்க்கு பண்ணி தரலாம். நீங்கள் பிளாட்டை ரீசேஷன் பண்ணி 4 மாதத்தில் உங்களுக்கு வீடு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணலாங்க. ஆவடி கார்பரேஷனில் வருதுங்க இந்த சைட்டு. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர் வரைக்கும் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் கட்டலாம். மழை வெள்ள பாதிப்பு இல்லாத ஏரியாவில் தான் இந்த மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சைட்டில் வந்து 40 ஃபீட் ரோடு இருக்குங்க, 30 ஃபீட் ரோடு இருக்குது, 24 ஃபீட் ரோடு இருக்குது, சோலார் LED லைட்ஸ் இருக்குது, 3 ஃபேஸ் பவர் லைன் கனெக்ஷன்ஸ் இருக்குது, ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டிங்க, எலிவேட்டட் ரோட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த 3 மாதத்தில் அக்டோபர்லேருந்து இந்த டிசம்பர் எண்டு வரைக்குமே மழை பெஞ்ச எல்லா மழையிலையுமே ஒரு டேட்டா எடுத்து பார்த்தா இந்த வருஷம் சென்னையோட சவுத்தை விட சென்னையோட நார்த்து தான் அதிக மழை. ஃபார் எக்ஸாம்பிள் புழல், ரெட் ஹில்ஸு, ஆவடியில் தான் அதிக மழை பெஞ்சது. இந்த காமராஜர் நகர்லாம் கூட கொஞ்சம் முட்டிங்கால அளவுக்கு ஃப்ளட்டு வந்துச்சு. இங்கே வாட்டர் வரவும் இல்லை, வாட்டர் ஸ்டேக்னேட்டும் ஆகலை. அது வந்து கேரண்டீடு. அது இல்லாமல் இங்கே 2 கஸ்டமர் வந்து ஆல்ரெடி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் 10 பேர் இந்த வாஸ்து 26 அன்னைக்கு தான் வந்து 25th ஜனவரி தான் ஒரு 10 பேர் பூஜை போட்டிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு. நீங்கள் ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு 50லேருந்து ஒரு 80 வீடுங்க வந்துடும். முன்னணி கல்வி நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் இங்கிருந்து ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து 2 கிலோமீட்டரில் பருத்திப்பட்டு போகிற வழியில் உங்களுக்கு வந்து மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குங்க. அதுலேருந்து 1 கிலோமீட்டரில் வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் CBSE ஸ்கூல் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே மகாலட்சுமி CBSE ஸ்கூல் இருக்குது. இந்த பக்கம் ஆவடி வழியாக போனீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா இருக்குது, உங்களுக்கு செல்வம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க, கிட்டத்தட்ட 10 ஸ்கூல்ஸ் வரைக்கும் இருக்குது. 15 கல்யாண மண்டபம் இருக்குது. இங்கேருந்து 5 to 10 minutes டிரைவில் உங்களுக்கு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட், பொண்ணு சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இங்கேருந்து 2 வீலரில் போனால் ஒரு 5 minutes டைம் தாங்க. உங்களுக்கு அன்றாடம் தேவையான எல்லா பொருளும் இருக்கும். சைட்டு வாசல்லே ப்ரொவிஷன் ஷாப் இருக்குது, ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்குது உங்களுக்கு. அப்போ பெரிய பெரிய கடைகள்லாம் சைட் வாசல்லே இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்குது சைட்டோட வாசல்லே. இந்த மனைப்பிரிவில் ஒரு சதுரடி மனையோட பிரைஸ் என்ன? திரு குமரேசன் அவர்களிடமே கேட்டுவிடலாம். ஆவடியோட இதுதான் டெவலப்பிங் ஏரியா. காமராஜர் நகர் ஒட்டி பூந்தமல்லி போகிற வழியில் இதுதான் டெவலப்பிங் ஏரியா. இது பூந்தமல்லியை நோக்கி இது டெவலப் ஆகிட்டு போகுது, பூந்தமல்லி நம்ம சைட்டை நோக்கி டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ ஆவடியில் 7000, 8000 இப்படி இந்த ரேஞ்சில் வந்து சைட்டுங்க ஸ்கொயர் ஃபீட் விற்றுட்ருக்குது. நம்ம சைட்டு பருத்திப்பட்டிலே ஒன்று இருக்குங்க, கிட்டத்தட்ட 100 பிளாட் போட்டோம், அதில் 70 பிளாட் விற்றுருச்சுங்க. என்ன ப்ரைஸுக்கு நினைக்கிறீங்க? பருத்திப்பட்டு வேலம்மாள் ஸ்கூல்கிட்ட 5000 ரூபாய்க்கு
கிட்டத்தட்ட 100 பிளாட்டில் 70 பிளாட் சேல் ஆயிடுச்சுங்க. நம்ம 30 பிளாட் தான் இருக்குது. பட் இந்த சைட்டு நம்ம 30 அடி 24 அடி ரோடில் 3000 ரூபாய்க்கு தான் தரோங்க. ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபாய்க்கு தான் தரோம். 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் ஆரம்பமாகுது. அப்புறம் 40 அடி ரோட்டில் எடுத்திங்கன்னா 3100 100 மட்டும் கூடங்க. ஏன்னா பெரிய ரோடுனால 100 மட்டும் கூட. மிச்சம் எந்த ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆவடி சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தான். உங்களுக்கு பிளாட்டை புக் பண்ணிங்கன்னா 10வது நாளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். கேஷ் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை லோனுக்கு போனாலும் சரி. அந்த அளவுக்கு ஸ்டேட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், HDFC பேங்க்லாம் நம்ம சைட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவலே கொடுத்துருக்காங்க. பிளாட்டுக்கு 90%, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 95% வரைக்கும் லோன் பண்ணி தராங்க. இந்த வாரம் நீங்கள் பில்டர்ஸ் மைல் சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நான் வந்து குமரேசன், என் பேர் சொல்லியிருந்தேன். என்னை பார்த்து மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நான் பண்ணித்தரேன். இதில் ஒரு கோடு டிஸ்பிளே ஆகும். அந்த கோடு நம்பரை சொல்லி நீங்கள் என்னையை வந்து மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணதை விட இன்னும் சில ஸ்பெஷல் ஆஃபர்ஸை பண்ணித்தரேன். ஃபேமிலியாக வாங்க. ஃபேமிலியாக வரவங்களுக்கு நான் கேப் கூட அரேஞ்ச் பண்ணித்தரேன். ஃபுல் ஃபேமிலியும் கேபில் வாங்க. வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை எடுங்க. நான் இப்போ சொன்ன ரேட்டை விட ஒரு ரேட்டில் ஒரு ஆஃபரும் சில கிஃப்ட்ஸும் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது சண்டே வர்றவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வாங்க, இந்த சண்டே வாங்க. நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் 2 சைட்டு இருக்குங்க. பேர் சொல்ல விரும்பலை. 2 பேர் காம்படிட்டர்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் அவங்களோட ப்ரைஸையும் செக் பண்ணிவிட்டு நம்ம சைட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 600 ரூபாய் நம்மளை விட அதிகமாக விற்கிறாங்க. அது அவங்களோட சைட்டு. நம்ம வந்து ஒரு ரோட்டோட லெஃப்ட் சைடு நம்ம சைட் இருக்குது, ரைட் சைடு காம்படிட்டரோட சைட் இருக்குது. நம்ம வந்து 600 ரூபாய் கம்மியாக தரோம் சதுரடிக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா 6 லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சமாகுதுங்க. சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துகள்.